ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, ஸோ எல்லாரும் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து போட சொன்னீங்க. ஸோ நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சூஸ் பண்ணி, ஸோ ஒரு சீரியஸ் மாரி போடலாம். ஆனா, நான் என்ன மாரி போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஐ தனியா, அப்ளிகேஷன்ஸ் தனியா அந்த மாரி போடல. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி, ஸோ ஐ மீன் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் லெவல், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லெவல். ஸோ ஏன்னா எஸ்பிஐ பிஓல வந்து நமக்கு 2 மார்க்ஸு. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்க கொஸ்டின்ஸு. அடுத்து ஐபிஎஸ் பிஓலயும் 2 மார்க்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். பேட்டர்ன் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சிலது வந்து மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்பர் சிஸ்டமுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஆக்சுவலாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பட் நம்ம இப்படினே தெரியாமல் ஒரு சில மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ பிளைண்டாக ஒரு மாதிரி அப்ரோச். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இதில் இருக்கு ஒரு 5-6 கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் வந்து எஸ்பிஐ பிஓ மீன்ஸ் 2023 கேட்டது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த எஸ்பிஐ பிஓ மீன்ஸ்லேயே டஃபஸ்ட் பேப்பர்னா அதுதான். வேற டஃபஸ்ட் பேப்பர் கிடையாது. அப்படி லாஸ்ட் இயர்ல நடந்ததெல்லாம் ஈஸியான்னு கேட்டால் ஆமாம் ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி 2023லாம் ஒரு கொஷினுமே அப்படியே கதற வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த சீரியஸ் வந்து எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ். ஸோ இது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் வந்து மிக்ஸ் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். 1 மினிட் இங்கே காணும். ஓகே. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் வச்சு ஒரு கேஸ்லெட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சர் அண்ட் அலிகேஷன் வச்சு கேஸ்லெட் ஒரு டிஏ கேட்டால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டால் போகிறது கஷ்டம். பட் மற்றபடி பேசிக்கான நம்மளோட ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். லைக் எப்படின்னா, ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டியை ரிமூவ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறதும் அதே ரேஷியோவில் தான் இருக்கும். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ரிவர்ஸில் அப்ரோச் பண்ணுறது. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ரிவர்ஸில் போயிட்டு போனால் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the barrel P contains Z plus 30 liters of mixture of juice and water. ஸோ பேரல் பின்னு ஒரு பேரல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜூஸும் வாட்டரும் இருக்குது. அதனுடைய டோட்டல் குவான்டிட்டி வந்து Z plus 30 liters. கரெக்டாக? ஓகே. அந்த மிக்சர் ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ ஆஃப் 5:4 அப்படின்னு அர்த்தம். ஜூஸு வாட்டர் வந்து 5:4 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது வந்து 5:4 ரேஷியோவில் இருக்குது. கரெக்டாக? ரைட்டு. பேரல் கியூ கண்டைன்ஸ் மிக்சர் ஆஃப் ஜூஸ் சிரப் அண்ட் வாட்டர். ஸோ பேரல் கியூவில் வந்து ஜூஸு சிரப்பு வாட்டர். ஸோ 3 குவான்டிட்டி இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் குவான்டிட்டி ஆஃப் சிரப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% லெஸ் தென் தட் ஆஃப் ஜூஸ். ஸோ சிரப் வந்து ஜூஸை விட 20% லெஸ். ஸோ இங்கே 5x எடுத்தால் இங்கே 4x எடுக்கலாமா? கரெக்ட் தானே? ஸோ இதை விட இது 20% கம்மி. அண்ட் 12 liters லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர். இது எதை பற்றி பேசுகிறாங்க? வேறு த குவான்டிட்டி ஆஃப் சிரப்பை பற்றி தான் லைனே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த குவான்டிட்டி ஆஃப் சிரப் இஸ் 20% லெஸ் தென் தட் ஆஃப் ஜூஸ். ஓகே. அண்டு நான் எதை கம்பேர் பண்ணுறது? சிரப்பை தான் கம்பேர் பண்ணுறாங்க. 12 liters லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர்னா அப்போ வாட்டரு சிரப்பை விட 12 லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டாக? சரி, ரைட்டு. ஓகே. Z minus 150 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் த பேரல் பி. நல்லா கவனிக்கணும். Z minus 150 liters மொத்தமாக மிக்சர் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அது வெளில போகிறப்ப கண்டிப்பாக என்ன ரேஷியோவில் தான் வெளில போகும் உங்களுக்கு? சேம் 5:4 ரேஷியோவில் தான் வெளில போகும். ஆனால் Z minus 150 வேல்யூ நமக்கு தெரியாது. பட் Z minus எந்த கலரில் எழுதுனா நல்லா தெரியும்? Z minus 150 வேல்யூ தெரியாது. பட் இதிலிருந்து Z minus 150 liters வந்து வெளில போகுது. கரெக்டாக? அது போகிற ரேஷியோவும் 5:4 ரேஷியோவில் தான் போகும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போது ஒரு 80 லிட்டர் மிக்சர்னு வச்சுப்பேன். மில்க்கு வாட்டர் வந்து 3:2 ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே 48, இங்கே 32 வருமா? ஓகே. இன்கேஸ் இதில் வந்து நான் வந்து 25% ஆஃப் மிக்சர் வந்து வெளில எடுக்கிறேன் அப்படின்னா 20 liters வெளில போகும். கரெக்டாக? கரெக்ட். இண்டிவிஜுவலாகவும் 25% தான் வெளில போகும். அதுதான் பேசிக்கான ரூலு. அதாவது டோட்டலாக 20% வெளில போகுது. நீங்கள் 16 சொல்கிறீங்களா? இதில் 25% வெளில போச்சுன்னா இங்கே 36, இதில் 24. கரெக்டாக? அப்போது டோட்டல் குவான்டிட்டியில் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டி வெளில போகுதுன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம்? ஃபைனலாக ரிமைனிங் எவ்வளோ மிக்சர் இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்ததுக்கப்புறமும் என்ன ரேஷியோ தான் இருக்கும்? சேம் ரேஷியோவில் தான் இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு ரேஷியோ சேஞ்சஸும் நடக்காது அன்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாத வரைக்கும். ஸோ எவ்வளோ டைம் ரிமூவ் பண்ணிட்டே போனாலும் என்ன நடக்கும்? அந்த இடத்துல ரேஷியோ வந்து சேமாக தான் மெயின்டைன் ஆகும். ஓகே. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னா அது அந்த இடத்துல மாறாதான்னு கேட்காதீங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலே அந்த இடத்துல என்ன ஆயிரும்? கண்டிப்பாக ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணுறாங்களா? இப்போது டோட்டல் குவான்டிட்டி வந்து எனக்கு Z plus 30 liters. கரெக்டாக? இதில்
Z மைனஸ் மைனஸ் Z ப்ளஸ் 150 லிட்டர்ஸ் வெளில போகுது. கரெக்டா? அப்போ இதுதானே ரிமைனிங் மிக்சர் இன் P. கரெக்டா இல்லையா? Zக்கு Z கேன்சல். அப்போ ரிமைனிங் வந்து 180 லிட்டர்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ ரிமைனிங் மட்டும் நான் இங்கே எழுதுறேன். இங்கே 100 லிட்டர்ஸ் எனக்கு ரிமைனிங் இருக்குது. இங்கே 80 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது Z மைனஸ் 150 லிட்டர்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், வெசல் ஆரில் ஊற்றிட்டேன். கரெக்டா? ஸோ இது வந்து புது வெசல். ஸோ இது வந்து வெசல் ஆரில் வந்து நான் ஊற்றிட்டேன். ரைட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது என்ன ரேஷியோவில் தான் இங்கே இருக்கும். இப்போ ஆறுன்னு ஒரு மிக்சர் இருக்குது. இதில் வந்து என்ன ரேஷியோவில் நமக்கு இருக்கும், 5/9 பார்ட் ஆஃப் Z மைனஸ் 150 வந்து எனக்கு ஜூஸ். கரெக்டா? ஏன்னா 5/9 பார்ட். ஏன் 9 பார்ட்னுடைய வேல்யூ தான் டோட்டல் தான் Z மைனஸ் 150. அதில் 5 பார்ட் தான் எனக்கு ஜூஸாக இருக்கும். கரெக்டா? மைனஸ் 150 இது ப்ளஸ்ன்னு நினச்சி போகிறீங்க, மைனஸ் 150. ஸோ 4/9 ஆஃப் Z மைனஸ் 150 வேல்யூ தான் எனக்கு என்னவா இருக்கும், வாட்டராக இருக்கும். இது எதில் இருக்க குவான்டிட்டி, வெசல் ஆரில் இருக்க குவான்டிட்டி. கரெக்டா? சரி, ரைட்டு. இந்த கலர் சூப்பராக தெரியுது, வேணாம். ஓகே. ஆஃப்டர் தட் த மிக்சர் இன் த பேரல் கியூ. நல்லா கவனிக்கணும், மிக்சர் இன் பேரல் கியூ இதுதானே. இதை வந்து நான் பேரல் பீல ஊற்றுறேன். ஆஃப்டர் தட்னா இதுக்கு என்ன மீனிங், ஸோ நான் இதுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க குவான்டிட்டி இருக்குல்ல, அதில் நான் வெசல் கியூவை ஊற்ற போகிறேன். கரெக்டாக? பேரல் பீயை கியூவை ஊற்ற போகிறேன். ஆஃப்டர் தட் இது நடந்ததுக்கு அப்புறம் த மிக்சர் இன் த பேரல் கியூ இருக்கா, இரு, இஸ் poured into பேரல் பி. ஸோ இதை எடுத்து நான் இங்கே ஊற்ற போகிறேன். அலாங் வித் 8 லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். இது கூட சேர்ந்து 8 லிட்டர் ஜூஸும் அடுத்து 4 லிட்டர் வாட்டரும் சேர்த்து நான் இதில் ஊற்ற போகிறேன். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போது ஆல்ரெடி எனக்கு ஜூஸ் வந்து 100 லிட்டர் இருக்குது. இப்போ நான் இந்த ஜூஸ் ஆட் பண்ணுறது வந்து எனக்கு 5x + 8. கரெக்டாக? இது எடுத்து அப்படியே ஊற்றுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் மிக்சர் இந்த பேரல் கியூ இஸ் poured. அப்படின்னா அப்படியே ஊற்றிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ வாட்டர் என்னவா இருக்கும், இந்த 4 இங்கே ஆட் பண்ணால், சாரி இங்கே 12 இருக்கா, அப்போ 96 + 4x. கரெக்டாக? ஓகே. அப்போ சிரப் வந்து இங்கே இல்லை, அப்போ என்ன இருக்கும், சிரப் வந்து 5x இருக்கும். இது என்னது, நியூ பேரல் பி. கரெக்டாக? கரெக்டு தானே? கரெக்ட். ஓகே. இப்போது இன் பேரல் பி நவ் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:6. அதாவது இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர் இன் பேரல் பி. ஸோ வாட்டர் இன் பேரல் பி வந்து இப்போ ஜூஸும் வாட்டரை பற்றி ரேஷியோ பேசலாம். ஏன் சிறப்பை பற்றி பேசல, சிறப்பை பற்றி பேசினாலும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். கரெக்டாக? இப்போ ஜூஸுக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ நவ் வந்து பேரல் பியில் இருக்கிறதுக்கான ரேஷியோ வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 108 + 5x டிவைடட் பை 96 + 4x வேல்யூ 7/6. கரெக்டாக? கரெக்ட். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 648 + 30x இஸ் ஈக்குவல் டு 630 ஒரு 42 672 + 28x. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x வேல்யூ 24, x வேல்யூ 12. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ x வேல்யூ 12னா இனிஷியலாக எனக்கு எவ்வளோ இருந்துச்சு ஜூஸ், இதில் 60, சிரப் எவ்வளோ இருந்துச்சு 48, இனிஷியலாக இதில் எவ்வளோ இருந்துச்சு 48, 60. ஸோ இதெல்லாம் என்னது, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் வெசல் கியூ. கரெக்டா? கரெக்ட். இப்போது பேரல் பீல எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இப்போ தெளிவாக கவனிக்கணும். இப்போ என்னது, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 60, சப்போ 168 லிட்டர் இருக்குது. சரி, ரைட்டு. சிரப் எவ்வளோ இருக்குது, 60 லிட்டர் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே 48 சப்ஸ்டியூட் பண்ணால் 144. கரெக்டாக? ஸோ இதுதான் இப்போ பேரல் பீல இருக்க குவான்டிட்டிஸ். புரியுதா நான் பேசுறது? ஸோ இனிஷியலாக இவ்வளோ இருந்துச்சு, இதை எடுத்தால் நம்ம என்ன பண்ணோம், வெசல் கியூ கூட ஆட் பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, புதுசாக பேரல் பி வந்து எனக்கு இந்த குவான்டிட்டி வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் இதை அழிச்சிடுறேன். ரைட்டா? ரைட்டு. அடுத்து நவ் த என்டையர் மிக்சர் இன் பேரல் பி. நல்லா கவனிக்கணும், த என்டையர் மிக்சர் இன் பேரல் பின்றது எதை குறிக்குது, நவ் அப்படின்னா இந்த டோட்டல் குவான்டிட்டியை குறிக்குது. இதுதானே பேரல் பியில் இருக்கு இப்போ. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். இஸ் poured into பேரல் ஆர். ஸோ பேரல் ஆரில் நான் ஊற்ற போகிறேன். சச் தட், நல்லா கவனிக்கணும், சச் தட். இது வரைக்கும் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நம்மளா புரிஞ்சுக்கணும்னா, இது வரைக்கும் எனக்கு பேரல் ஆரில் எதுவும் இருக்குன்னு சொல்லவே இல்லை. கரெக்டாக? அப்போ நீங்களாம் என்ன புரிஞ்சுக்கணும், ஸோ பேரல் ஆரில் இது வரைக்குமே எதுவுமே இல்லை. நம்ம அந்த பீலிருந்து ஊற்றணும் பார்த்தியா, ஸோ அந்த Z மைனஸ் 150 லிட்டர்ஸ் அது மட்டும்தான் பேரல் ஆரில் இருக்குன்றது நம்மளா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஓகே. ஸோ இப்போது நான் பேரல் ஆரில் ஊற்ற போகிறேன். இங்கே இருக்க குவான்டிட்டி இருக்குல்ல, இதை தான் நான் எடுத்து ஊற்ற போகிறேன். அலாங் வித், ஸோ இது கூட நான் கொஞ்சம் சேர்க்குறேன். என்ன சேர்க்குறேன்னா, T லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ். ஓகே. ஸோ ஜூஸில் வந்து T லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். T + 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ இதை ஆட் பண்ணி நான் ஆரில் ஊற்றிட்டேன். நல்லா கவனிக்கணும், ஆரில் ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும், ஜூஸ் இருக்குது, வாட்டர் இருக்குன்னு தெரியும். சச் தட் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சிரப் இன் இட்னா ஊற்றுனதுக்கப்புறம் இஸ்
12.5% ஆஃப் தட் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? நல்லா கவனிக்கணும். எனக்கு இங்க இருந்து சிரப் இங்க போகுதா? கரெக்ட் தானே? நீ தப்பா போட்டுச்சுண்ணா. இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு தெரியல. கொஞ்சம் புதுசா படிச்சிருப்பேன். ஓகே ஓகே such that the ratio of quantity of syrup in it சிரப் இன்இட்னா இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றியாச்சு. இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபைனல் மிக்சர் கிடைக்க போகுது. கரெக்டாக அதில் சிரப் என்னவா தான் இருக்கும்? 48 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இதில் சிரப் ஆல்ரெடி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்போ எனக்கு இருக்க ஃபைனல் குவான்டிட்டியில் இருக்க சிரப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.5% ஆஃப் ஜூஸ். ஸோ ஃபைனலில் இருக்க ஜூஸ்னுடைய 1/8 அப்படின்னா, ஸோ இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 384 லிட்டர் எனக்கு ஜூஸ் இருக்குது. கரெக்டாக? கரெக்டு. அந்த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு சிரப். ஸோ சிரப் வந்து ஒரு பார்ட் இருக்குது. இப்போ வாட்டர் வந்து எனக்கு 7 பார்ட் இருக்குது. அப்போ 280 336. சரி ரைட்டு. அப்போ இந்த குவான்டிட்டியும் இந்த குவான்டிட்டியை மிக்ஸ் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் கிடைக்குது. கரெக்டாக? ஓகே. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? ஜூஸை வந்து 168 + டீன்னு எழுதிக்கலாம். ஸோ இது குவான்டிட்டியா ப்ளஸ் இங்கே தான் மேட்ரு. இப்போ நான் இதை எடுத்து மொத்தமாக எழுதுனா எனக்கு என்ன ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகுது. லேட்டஸ்ட் கன்சிடர் z minus 150 is equal to 9a. ஏன் 9a? ஏன்னா எனக்கு இங்கே கீழே வந்து 9 பார்ட்டில் கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு குவான்டிட்டி நான் சூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் 9a எடுத்தேன்னா எனக்கு ஜூஸ் வந்து 5aவாகவும் இருக்கும், வாட்டர் வந்து 4aவாக இருக்கும். இது கரெக்டாக லாஜிக்கா? கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஜஸ்ட்டு 5aன்னு போட்டால் போதும். கரெக்டாக? கரெக்டாக தானே? ஏன்னா ஜூஸ் வந்து எனக்கு 5 பார்ட் ப்ளஸ் ஸோ இல்லை இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? 150 + t. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தானே இதில் ஊற்ற போகிறோம். ப்ளஸ் 4a. கரெக்டாக? இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இங்கே எழுதுவோம். கரெக்டாக? ரெண்டு ஈக்குவேஷன் என்ன வரும்? 168 + t + 5a is equal to 384. இது ஈக்குவேஷனா? 150 + 4a + t is equal to 336. இப்போ என்ன ஆகுது? இந்த டீக்கு டீ கேன்சல் பண்ணலாமா? அப்போ கேன்சல் பண்ணால் 18 + a is equal to இது என்னது? 48. இப்போ ஏனோட வேல்யூ 30. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ ஏனோட வேல்யூ 30 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஜெட்னோட வேல்யூ 420ன்னு வரும். கரெக்டா? கரெக்டா கண்டுபிடிச்சதுலாம். ஸோ ஜெட்னோட வேல்யூ 420 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. 420ன்னு கண்டுபிடிச்சா அது மட்டும் போதுமா? டீனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெட்னோட வேல்யூ 420. ஓகே ஓகே. அப்போது எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னது? ஜெட்னோட வேல்யூ 420னா எனக்கு என்ன தெரியும்? இது வந்து 5a. கரெக்டா? இது வந்து 9a. அப்போது டோட்டலாக எத்தனை வேல்யூ? சாரி 4a. அப்போது z minus 150 is equal to 270. இந்த டோட்டல் குவான்டிட்டி தான் 270. ஜெட்னோட வேல்யூ 420. ஓகே. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? 150 இருக்கும், இங்கே 120 இருக்கும். கரெக்டா? அப்போ 5a வேல்யூ 150. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 168 + t + 150 is equal to 384. ஒன்றுமே இல்லை, இந்த ஈக்குவேஷன் தான் நான் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆனால் 5a வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. அப்போ t is equal to 318. அப்போ இந்த பக்கம் வச்சுன்னா 66. அப்போ ஜெட்னோட வேல்யூ 420, டீனோட வேல்யூ 66. வேறு எதுவும் வேரியபிள் கொடுத்துருக்கானா நமக்கு? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபைனல் குவான்டிட்டியில் எனக்கு இருக்க வேல்யூ. ஸோ இது ஓகே. ஸோ இது வேணாம், எனக்கு ஜெட்னோட வேல்யூ தெரியும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் எரிச்சிடலாம், இதெல்லாம் அழிச்சிடலாம். ஆர்னோட வேல்யூ 270 இல்லை, r minus 115 வேல்யூ தான் 270. கரெக்டா? கரெக்ட். அப்போது ஸோ இது வந்து ஜூஸு, இது வந்து வாட்டர். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இதான் வந்து இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ இப்போ வந்து இந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப்னா, ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கு பதில் வேறு மாற்றி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ என்ன மாற்றி பண்ண போகிறோம்? இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் 8 liter ஆஃப் ஜூஸ், நல்லா கவனிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் 8 liter ஆஃப் ஜூஸ் அண்ட் 4 liter ஆஃப் வாட்டர் இன்டூ பேரல் பி. 8 liter ஆட் பண்ணி இங்கே ஆட் பண்ணுமா பேரல் பியில்?
5x எனக்கு ஜூஸ் இருக்கு. எதுல? Qல. சிரப்பு 4x இருக்கு. வாட்டர் 4x + 12 இருக்கு. இதானே இனிஷியல் குவான்டிட்டி. சப்போஸ் இன்ஸ்டெட் 8 லிட்டர் ஜூஸ் 4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி பேரல் Pல ஊத்தாம 8 லிட்டர் சிரப்பு 4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்ரிதிங் எல்ஸ் சேம். அப்படின்னா என்ன பண்ண போறோம்? அந்த ப்ராசஸை நீங்க சேமா தான் பண்ண போறீங்க. புரியுதா? அதாவது வாட்டர் 4 லிட்டர் ஆட் பண்ணீங்க. அந்த 8 லிட்டர் ஜூஸுக்கு பதிலா என்ன பண்றீங்க? 8 லிட்டர் சிரப் ஆட் பண்றீங்க. இதை எடுத்துட்டு போய் எங்க ஆட் பண்ண போறீங்க? மிக்சர் Pல தான், பேரல் Pல தான் ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆஃப்டர் pouring the mixture from barrel Q into P, then adding those 8 liter of syrup plus 4 liter of water, the final ratio of juice and water. ஸோ இதுக்கும் ஜூஸ்க்கும் வாட்டருக்கும் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்போது ஜூஸ் எவ்வளோ இருக்கு? 100 இருக்கு. கரெக்டா? புரியுதா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை ஆடே பண்ணுறோம். அதை மறந்துடக்கூடாது. ஸோ 5x டிவைடட் பை வாட்டரா? ஸோ அப்போ 4x + 16 + 80. கரெக்டா? is equal to 10 divided by 9. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 900 + 45x is equal to 96னா 960. ஸோ 40x. ஸோ 5x equal to 60. எக்ஸ்னோட வேல்யூ 12. ஸோ கேள்வி என்னன்னா ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் இன் பேரல் கியூ. ஸோ பேரல் கியூவில் இருக்கப்போ ஜூஸ்னோட வேல்யூ என்ன? 60 லிட்டர். ரைட்டா? புரிஞ்சா? ஓகே ஓகே. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ இப்போ ஜெட்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அண்ட் Z - 300 லிட்டர்ஸ். ஜெட்னோட வேல்யூ என்ன சொன்ன? 420. அப்போ இந்த லிட்டர் குவான்டிட்டி என்ன? 120 லிட்டர் மிக்சர். கரெக்டா? அதில் என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது, வாட்டர் இருக்குது. கண்டெய்ன்ஸ் 20 லிட்டர்ஸ் மோர் ஆல்கஹால் தென் வாட்டர். ஸோ இந்த டோட்டல் குவான்டிட்டியில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20. அதில் ஆல்கஹால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 70 50 ஒன்றும் இல்லை. இது கூட 20 ஆட் பண்ணி நான் 2ஆல் டிவைட் பண்ணேன். அது வந்து ஆல்கஹால். அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து வாட்டர். இஃப் த எவாப்ரேஷன் ரேட் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் ஆர் 25% பர் இயர் அண்ட் 10% பர் இயர். ஸோ ஆல்கஹால் வந்து 25% எவாப்ரேட் ஆகுமா, வாட்டர் வந்து 10% எவாப்ரேட் ஆகுமா. தென் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் டு வாட்டர் இந்த மிக்சர் ஆஃப்டர் எ இயர். ஸோ அப்போ இதில் 25% போச்சுன்னா என்ன இருக்கும்? மீதி எனக்கு 75% இருக்கும். இதில் 10% போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மீதி 90% இருக்கும். கரெக்டா? கரெக்டு. ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த 3க்கு 3 கேன்சல், இந்த 2க்கு 2 கேன்சல், இந்த 2க்கு 2 கேன்சல். ஓகே ரைட்டா? ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் 7:6. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ அடுத்த கேள்வினா, ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டீயில் வச்சுலாம் கொஷின் கேட்டிருக்கலாம். நான் வந்து இதோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ எப்படி டீனோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மட்டும் நான் முடிச்சிட்டேன். ஸோ ஆரில் நமக்கு இருக்க மிக்சர் எவ்வளோ? இனிஷியலாக 270 லிட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனல் மிக்சர் வந்து கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது அங்கே மட்டும் ஹெல்ப் பண்ணாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா, இப்போ நீங்கள் டிஐயில் ஒரு நோட் படிக்கிறீங்க, ஒரு க்ளூ படிக்கிறீங்க, ஒரு பாசிட்டிவ் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் யோசிக்கிற பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகி யோசிப்பீங்க. ஐ மீன் உங்களோட திங்கிங் எபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். பட் இதுக்கான பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து நம்பர் சிஸ்டமில் இருக்க கேட்குற கொஷின்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஏபிசி இஸ் ஏ 3 டிஜிட் நம்பர். நல்லா கேட்கணும். ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. புதுசாலாம் எடுக்கல. ஓகே ஓகே. ஏபிசி இஸ் ஏ 3 டிஜிட் நம்பர். ஸோ ஏபிசின்றது ஒரு 3 டிஜிட் நம்பர். சரியா? சரி ரைட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து யூனிட் டிஜிட்டு, இது வந்து 10th டிஜிட்டு, இது வந்து 100th டிஜிட். கரெக்டா? ஓகே. இஸ் மல்டிப்ளைட் பை எ சிங்கிள் டிஜிட் நம்பர் எக்ஸ். நல்லா கவனிக்கணும். ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். என்னது? சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் வந்து 2634ன்னு கிடைக்குது. கரெக்டா? ரைட்டா? ரைட். ஓகே ஓகே. இன் தட் 3 டிஜிட் நம்பர் ஏபிசி. நல்லா கவனிக்கணும். அந்த நம்பர் ஏபிசியில் த டிஜிட் அட் 10th பிளேஸ். 10th பிளேஸ்னா இந்த பிளேஸ். ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் தி நம்பர் எக்ஸ். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் படித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மைண்ட் வந்துருக்கும். நம்ம இது வரைக்கும் என்ன யோசிச்சிருக்கோம்னா எக்ஸ்னோட வேல்யூ 1 to 9 எல்லாமே செட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் எ சிங்கிள் டிஜிட் நம்பர். ரைட் ரைட். ஆனால் இந்த பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் நமக்கு என்ன யோசிக்க கூடாதுன்னா 1 3 5 7 9 வரும்னு யோசிக்கக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் 10th பிளேஸில் வைக்கிற டிஜிட்டை எப்படி டெசிமலில் வைப்பீங்க? அவன் என்ன சொல்லியிருக்கான்? இந்த நம்பர்
ஆஃப் ஆஃப் தி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் என்னது? எக்ஸ்னோட பாசிபிலிட்டிஸை நம்ம யோசிச்சிருப்போம். ஆட் நம்பரை ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இங்கே என்ன பண்ண முடியாது? 0.5ன்னு வைக்க முடியாது. 1.5, 2.5ன்னு வைக்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வராது? அவன் ஆஃப்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஈவன் டிஜிட் நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸுக்கு சூஸ் பண்ணி இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்ட். ஸோ அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்னெல்லாம் வரலாம்? 2, 4, 6, 8ன்னு வரலாம். அப்போது எக்ஸ்னோட வேல்யூ 2ன்னு இருக்குன்னா உங்களுக்கு என்ன வரும்? சென்டர் வேல்யூ 1ன்னு வரும். இந்த 3 டிஜிட் நம்பரில் சென்டர் வேல்யூ 1. ஓகே, அப்போ 2ன்னு இருக்குன்னா எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 4. ஓகே, 3ன்னு இருக்குன்னா எக்ஸ்னோட வேல்யூ 6, 4ன்னு இருக்குன்னா எக்ஸ்னோட வேல்யூ 8. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த மூவ் என்ன தலைவா? இங்க இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2634 வரணும். டக்குன்னு இந்த பாசிபிலிட்டி அடிக்கணும். ஏன்? எந்த ஒரு 3 டிஜிட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்காது? 2634 கிடைக்காது. கரெக்டாக? 3 டிஜிட் நம்பர் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 2000 வரும். ஆனால் 1000ன்றதே 4 டிஜிட் நம்பர். அப்போது இங்கே ஒரு 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எப்படி 2634 வரும்? ஸோ வராது. ஸோ அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 2 கிடையாது. ஓகே, ஸோ 4ன்னு வச்சுப்போம். இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2634. அப்போது இங்கே என்ன வேல்யூ வருன்றது கண்டுபிடிக்கலாம். புரியுதா? கரெக்டா? ஸோ 2634 டிவைடட் பை 4. டிவைட் பண்ணால் 4 6 ஆர் 24, ரிமைனிங் 23 இருக்கா? ஸோ 4 5 ஆர் 20, 34 இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ரவுண்ட் நம்பர் எனக்கு வரணும். கரெக்டா? கரெக்டாக தானே? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வராது? 2634ன்றது வராது. ஸோ இதுவும் தப்பு. கரெக்டா? ரைட்டா? ரைட். இப்போ எந்த நம்பரோட 6 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2634 வரும்னு செக் பண்ணும். ஸோ 6 4s are 24. கரெக்டா? ஓகே, 23 இருக்கா? 6 3s are 18, 54. கரெக்டா? 6ஓட பாஃபும் இருக்கு. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2634 வரும். ஸோ அப்போ இது உடனே இதை விட்டுருமா? செக் பண்ணுவோம். ஸோ 8ஓட 2634 செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி டக்குன்னு என்ன பண்ணலாம்? அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணலாம். 2634 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும். அப்படி செக் பண்ணலாம். இல்லை 4னுடைய மல்டிப்புளும் 2னோட மல்டிப்புளும் எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா 8னோட மல்டிப்புளாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 மல்டிப்ளே கிடையாது, தப்பு. 4னோட மல்டிபிள் எப்படி செக் பண்ணுவீங்க? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ தப்பு. அப்போது ஏபிசின்ற நம்பர் வந்து 439, எக்ஸ்னோட மதிப்பு 6. ரைட்டா? இப்போது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம யோசிக்கிற மெத்தடும் அப்ரோச்சும் ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். ஐ மீன் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வரும். ஏன்னா அவன் என்ன பண்ணல, பெருசாக நம்பர்ஸ்க்கு நம்ம க்ளூஸ் கொடுக்கல. இப்போது எக்ஸ்னோட வேல்யூ 9 நம்பர் வருன்றப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? 9 நம்பர் எடுக்கணுமா, ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். பட் அது என்னாச்சு? 2 4 6ன்னு ஆயிடுச்சு. அப்போ 2 கிடையாதுன்னு சொல்லிச்சு. அடுத்து 4 இல்லை, அடுத்து 6 செக் பண்ணணும். ஸோ அதுதான் ஆன்சர். உடனே ஆன்சர் வந்தோடனே அது ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு பாசிட்டிவும் செக் பண்ணணும். யூனிட் டிஜிட் இஸ் 9. எதை பற்றி பேசுகிறாங்க? ஏபிசி பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், யூனிட் டிஜிட் 9 தான். இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகே, இந்த இடத்துல 439ன்றது ப்ரைம் நம்பரானு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 6x ப்ளஸ் ஆர் மைனஸ்னோட வேல்யூஸ் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்குன்றது நான் படித்தது. அது எப்படின்னா சில இடத்துல மட்டும் செக் ஒர்க் ஆகாது. இப்போது இங்கே யோசிப்பீங்க, 16 14s are 84, +1 போட்டால் 85, அப்போ 85 ப்ரைமா? அண்டர்ஸ்டாண்ட், எந்த ஒரு 5ன்னு முடிகிற நம்பரும் ப்ரைம் நம்பர் கிடையாது எக்ஸப்ட் அந்த நம்பர் 5. 5க்கு அப்புறம் வேறு எந்த நம்பருமே 5ன்னு முடிகிற நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன ஆகும்? அது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகிடும். கரெக்டாக? ஓகே, அப்போது என்ன பண்ணக்கூடாது? அப்படி யோசிக்கக்கூடாது. ஸோ 5ன்னு முடிகிற டிஜிட் மட்டும் விட்டு மற்றது வந்துச்சுன்னா நம்ம இதை லாஜிக்காக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது 6 இன்ட்டு என்ன மல்டிப்ளை பண்ண வரும்? 73. 6 இன்ட்டு 73 என்ன? 438. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா 439 is a prime number. Yes. Sum of the digits is 16. என்னோட digits வந்து 16 சொல்றாங்க. 7 9 16. All 1 2 3 is true. Right? Right. அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ இது வந்து SBI PO மெயின்ஸில் 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? ஓகே, a 4 digit odd number. படிக்கிறப்பே கரெக்டாக படிக்கணும். a 4 digit odd number. odd numberனா என்ன? is always ends with 1 3 or 7 9. Am I right? ரைட்டா? ரைட். whose unit digit is not a 5. சாரி, 5ன்ற வார்த்தையை விட்டணும். ஸோ 5 வந்து கிடையாது அப்படின்னு அவனே சொல்லிட்டான், நானே விட்டுருவேன். கரெக்டா? சரி, ரைட்டு.
when divided by a prime number gives a resultant as a 3-digit number y. ஸோ ஒரு ப்ரைம் நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒரு 3-digit நம்பர் ஒய்ன்றது கிடைக்குது. கரெக்டாக? ப்ரைம் நம்பர் சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டான்றதை பற்றி பேசவே இல்லை, ட்ரிபிள் டிஜிட்டான்னு கூட பேசல, ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் அவ்வளோதான். ஓகே ஓகே, இந்த கலரே சூப்பராக இருக்குது. ஓகே, y whose tens place is 0. ஸோ டென்ஸ் பிளேஸ்னா இது 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 கிடையாது, டென்ஸ் பிளேஸ் இதுதான் 0. கரெக்டாக? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 8. ஓகே, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் டக்குன்னு நமக்கு மைண்டில் கிளிக் ஆகும். இந்த பிளேஸில் எனக்கு 9 வந்துச்சுன்னா எப்படி இந்த 4 டிஜிட் நம்பருடைய சம்மே எனக்கு 8 வரும்? தப்பு. கரெக்டாக? ஆல்ரெடி 9 வந்துருச்சு, ஆனால் எல்லா டிஜிட்ஸுடைய சம்மே 8ன்னு தான் சொல்கிறோம். அப்போ எப்படி 9 வரும்? வராது. அண்ட் while that of y is 5. ஸோ ஒய்னுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ? 5. இப்போ யோசிக்கலாமா பாசிபிலிட்டி? எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, 3த்தையும் ஆட் பண்ணால் 5, எனக்கு சென்டரில் 0. கரெக்டாக? 1 4ன்னு போடலாம், 2 3ன்னு போடலாம், 3 2ன்னு போடலாம், 4 1ன்னு போடலாம். வேறு எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? யோசிக்கலாம். 5 0 0ன்னு யோசிக்கலாம். ஆனால் நான் ஏன் அதை யோசிக்கல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு ப்ரைம் நம்பராலையும் நீங்கள் எந்த நம்பரோட 0 முடிகிற நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி யூனிட் டிஜிட் 1 3 7 வரும்? வருமா? வராது. அப்போ யோசிக்கக்கூடாது. கரெக்டா? கரெக்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு ஈவன் நம்பரில் முடிகிற நம்பரோட நீங்கள் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்காது? ஆட் நம்பர் கிடைக்காது. கரெக்டா? ஸோ த ஒன்லி பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் 203 ஆர் 401. கரெக்டா? புரியுதா? எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் எலிமினேட் ஆகுது, எப்படிலாம் நம்ம யோசிக்கணும், என்னென்ன விஷயத்தெலாம் கன்சிடர் பண்ணணும், எல்லாத்தையுமே இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னோட அடுத்த மூவ் என்னன்னா, இப்போ எனக்கு இது ப்ரைம் நம்பர்னு தெரியும். ஓகே, இந்த நம்பரோட நான் ஒரு ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 4 டிஜிட் நம்பர் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? 7ன்னு முடிகிற நம்பரை யோசிக்கலாம். இன்கேஸ் இங்கே 7ன்னு முடிஞ்சுன்னா இது ஒரு 4 டிஜிட் ஆட் நம்பர்னா இங்கே என்ன பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணணும்? இந்த 4 நம்பரை நான் கூட்டினா எனக்கு 8 தான் வரணும். கரெக்டா? அப்போ இங்கேயே நான் 7ன்னு வச்சுட்டேன்னா நான் இங்கே 1ன்னு போட்டால் மட்டும்தான் இது ஒரு 4 டிஜிட் நம்பர். கரெக்டா? ஓகே, கரெக்டாக தானே? கரெக்ட். புரியுதா? நான் 7 யூனிட் டிஜிட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ரைட்டு. 203யோட எந்த ஒரு ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 1007 வராது. ஸோ இந்த பாசிபிலிட்டி பார்க்குறப்ப எனக்கு தப்பு. உடனே இது தப்புன்னு போட்டக்கூடாது. எந்த ஒரு 203 நம்பரோட நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது வரல. ஸோ இங்கே செக் பண்ணணும் தானே? செக் பண்ணணும். வருமா? வராது. அப்போது 7ன்ற நம்பர் யூனிட் டிஜிட் கிடையாது. கரெக்டா? நான் யோசிச்சது கரெக்டா? சரி, ரைட்டு. அடுத்து இப்போ 1ன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 7 வந்து பெரிய நம்பர் வந்து கிடையாது. ஓகே, 1ன்னு செக் பண்ணுவோம். 1னா ஸோ லாஸ்ட் டிஜிட் எனக்கு 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு 3ன்ற நம்பரோட 7ன்னு முடிகிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் 1ன்னு முடியும். இது கரெக்டா? கரெக்ட். அப்போது நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 7 17 37 47. ஸோ எல்லா ப்ரைம் நம்பர்ஸ்லையும் யோசிச்சுட்டே போகணும். அப்படி யோசிச்சுட்டே போகிறப்ப எனக்கு என்ன கிடச்சிரும்? அது 1ன்னு முடியுதான்றதை செக் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பாயிண்ட் சைமல்டேனியஸாக மைண்டில் ஓடணும் அப்படின்னு பார்த்தா, இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 8 அப்படின்ற கதை வந்து இந்த இடத்துல யோசிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கும், நம்ம பாட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஓகே, ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் 8ன்ற பாயிண்ட் மைண்டில் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1421. கரெக்டா? ஓகே, ஆட் பண்ணால் 8 வந்துருச்சா? அப்போ அப்படியே எடுத்தோன்னே ஆன்சர்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ 1421 போட்டக்கூடாது, ஒய்னோட வேல்யூ 7 ஒய்னோட வேல்யூ 203, இந்த ப்ரைம் நம்பர் வந்து 7ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா இன்னொரு ப்ரைம் நம்பரில் இது செட் ஆகலாம். கரெக்டாக? செட் ஆகலாம், செட் ஆகாமல் போகலாம், எல்லாமே இருக்கலாம். அடுத்து 17ஓட செக் பண்ணுறேன். 17ஓட செக் பண்ணால் 3451. எப்படி ஆட் பண்ணால் 8 வரும்? வராது. 37. 7400 ஒரு 7400நாலே அது கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எக்ஸ்பீரியட் 47. 47னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9000 வரும். 9000 வர நம்பர் எப்படி 8 வரும் சம் ஆஃப் டிஜிட்ஸ்? அதுக்கப்புறம் 57 போனீங்கன்னா 5 டிஜிட் நம்பராக மாறிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போது 203ன்ற நம்பருக்கு 7ன்ற நம்பர் மட்டும் தான் நமக்கு செட் ஆகும். கரெக்டா? ஓகே, இங்கே யோசிக்கலாம். அப்போ 3ன்ற நம்பர் யூனிட் டிஜிட் வருமா? ஓகே, செக் பண்ணுவோம். ஸோ 3ன்ற நம்பர் யூனிட் டிஜிட் வந்து வர மாதிரி செக் பண்ணுவோம். ஓகே, 1ன்னு முடிகிற நம்பர் மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2030 ஒரு 203. ஸோ 2233. இது ஆட் பண்ணால் 8 வருமா? வராது. ஓகே, ஸோ 31 × 203 என்ன? 6093 வராது.
அடுத்து 41 பிரைம் நம்பரா வரும். 41னா 8000க்கு மேலே போயிடும். 8000க்கு மேலே கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் எதுக்குமே ஆன்சர் வராது. ஓகே, ஸோ அப்போ 3ன்ற முடிகிற யூனிட் டிஜிட் இதுக்கு செட் ஆகாது. ரைட்டா? ஓகே, அப்போ எங்கே போகணும்? இங்கே பாசிபிலிட்டி போகணும். இங்கே 1ன்னு முடிகிற பாசிபிலிட்டி இதுக்கு யோசிக்கணும். ஏன்னா 1 3 ரெண்டுமே இருக்குல்ல. ஓகே, அப்போ 1ன்னு முடினா என்ன பண்ணும்? 11ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? 401 401. அப்போ 4411 வரும். இது எப்படி கரெக்டு? சாரி, 401 4010 ஓகே 4411 வரும். ஆட் பண்ணால் 10ன்னு வரும். எப்படி 8 வரும்? வராது. அடுத்து 21 கிடையாது, 31 பண்ணால் 12,000க்கு மேலே போயிடும். அது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர். ஓகே, அப்போ யூனிட் டிஜிட் 1ன்றது என்ன செட் ஆகலை? 401க்கு செட் ஆகலை. அப்போ 3 செக் பண்ணலாமா? 3ன்னு முடினா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 3ன்றது ஒரு பிரைம் நம்பர் தானே, செக் பண்ணலாம். 1203 ஆட் பண்ணால் 5 6 தான் வருது. தப்பு. 13 செக் பண்ணலாமா? 5213 ஆட் பண்ணால் 8 வருமா? வராது. அடுத்து 23 வருமா? 23 9200 தப்பு. இதுக்கப்புறம் ஆன்சர் வருமா? வராது. முடிஞ்சிச்சா கதை? ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே ஆன்சர் வந்துருச்சுன்னு யோசிக்கலாம். பட் இங்கே வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் கரெக்டாக போட்டுன்றப்போ மேபி அந்த இடத்துல டெஃபினெட்லி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப மாட்டிப்போம். ஏன்னா 2-3 பாசிபிலிட்டிஸ் வரதுக்காக என்ன பண்ணுவான்? அந்த மாதிரிலாம் நமக்கு யோசிக்க வைப்பான். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1221. இது ஒரு ஆட் நம்பர். கரெக்டு. ஒயினோட வேல்யூ 203. சரி, ரைட்டு. அந்த பிரைம் நம்பரோட வேல்யூ 7. கரெக்டா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1624. கரெக்டா? ஆமாம், கரெக்டு. The product of digits of x, digit நோட x 1 into 4 4, 4 into 2 8, 8 into 1 8 is equal to sum of the digits. Sum of digits என்ன? 8. ஆமாம், கரெக்ட். Difference between 1000th place of x, 1000th place of x என்ன? 1. இதுதான் 1000th place. And 100th place of y, 100th place of y என்ன? 2. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 1. காமன் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். 3 எப்படி வரும்? முடிஞ்சா? ஓகே 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 ஸோ இந்த கேள்வி என்னன்னா, ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் பார்த்த உடனே நம்ம வந்து ஓடிடுவோம். ஸோ ஓடிடுவோம் மீன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருந்தாலே அந்த கொஸ்டின் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் 95% ஆப்ஷன்ஸ் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும். ரொம்ப ரேர் கேசஸில் டிஐ கேஸ் நோட்டோடைய சப்கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நியூமரிக்கல் வேல்யூஸ் அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வேரியபிள் கண்டுபிடிக்காமே ஆப்ஷன் வச்சு பின்னாடி போவீங்கன்றது அவனுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி போகக்கூடாதுன்றதான் அவனோட மோட்டிவ். ஓகே, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article is x. ஓகே, ரைட். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article is x. The article is marked up by y%. Okay, the marked price is x into x plus xy by 100. எப்படி வந்துச்சு? x into 1 plus y divided by 100. இதன மார்க்அப். கரெக்டா? மல்டிப்ளை பண்ணால் இதன வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ மார்க்டு ப்ரைஸ். அண்ட் சோல்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. செல்லிங் ப்ரைஸ் என்ன? x plus xy divided by 100 into 3/4. 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? The profit earned is y plus 20. Cost price plus profit is equal to selling price. அப்படின்னு தெரியும் தானே? அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு ஈக்குவலுக்கு x plus y plus 20 எழுதலாமா? எழுதலாம். இதை சால்வ் பண்ண முடியுமா? இது ஒரு ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண முடியுமா? எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ சால்வ் ஆகாது. வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டு. நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். ரைட்டு. when same article is marked up by y plus 5%, அப்படின்னு என்ன வரும்? x plus x into y plus 5 divided by 100. இதெல்லாம் டவுட் இருக்கா? ஜஸ்ட் நீங்கள் சேம் மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும். y plus 5 divided by 100. and sold after a discount of 25%. selling price என்ன? 3/4. the profit earned is y plus 65. ஒன்றும் இல்லை, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இங்கேயும் இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா என்ன நோட் பண்ணலாம்? 2 ஈக்குவேஷன்லையும் ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே என்டையராக கேன்சல் ஆகும். நம்பர் மட்டும் வர மாதிரி என்னால் கொண்டு வர முடியும். முடியுமா முடியாதா? இப்போ நான் எழுதிட்டேன். இப்போ நான் எழுதுனதுக்கப்புறம் என்ன நான் நோட் பண்ணோம் அப்படின்னா, என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறப்போ நான் மைனஸ் பண்ணுறேன். இதில் நான் மைனஸ் பண்ணுறேன். இங்கே 65 ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே 20 இருக்குது. நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 3/4 காமனாக வெளியிடு. சரி, ரைட்டு. எக்ஸ் மைனஸ் எக்ஸு கேன்சல். கரெக்டா? ஓகே. அடுத்து
எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாமா இதில்? புரியுதா? அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே கவனிங்க, எக்ஸ்ஒய் ப்ளஸ் 5x டிவைடட் பை 100 கரெக்டா, மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100 கரெக்டா, கரெக்டாக தானே? கரெக்ட். அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸ்ஒய் கேன்சல் ஆயிரும், 100 கேன்சல் ஆகாது, இப்படி தான் இருக்கும் கரெக்டா. 5x டிவைடட் பை 100ன்னு இருக்கும், இருக்குமா? இன்டூ 3/4 ஆல்ரெடி போட்டாச்சு, ஒன்றும் இல்லை, x5 தான் 5x தான் x5ன்னு எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 5xன்னு இங்கே இருக்கும், இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 45ன்னு வரும், வருமா? 3 5 மல்டிப்ளை பண்ணால் 15, கேன்சல் பண்ணால் 3, எக்ஸ்னோட வேல்யூ 1200. டவுட் இருக்கா? இருக்கா? இல்லை. ஸோ ஏதாச்சும் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்கான். இப்போ எல்லாத்துக்குமே XY வச்சு பேசியிருக்கான். ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுமா? 1200 வருமா? எக்ஸ்னோட வேல்யூ 1200. நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணேன், இது வேணாம் எனக்கு, இதெல்லாம் வேணாம். நம்ம கம்பேரிசன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஈக்குவேஷன் தான் பண்ண போகிறோம், அதனால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணால் 1200, இது உள்ள வந்துச்சுன்னா என்ன வரும்? 900 ப்ளஸ் 1200, 1200னா 300, 900, ஒன்றும் இல்லை, 1200னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஃபஸ்ட்டு. ஓகே, 12 இருக்கா, இதை கேன்சல் பண்ணால் 3யா, கரெக்டா? இப்போ 9y இஸ் ஈக்குவல் டு 1220 ப்ளஸ் ஒய். அப்போது 8y இஸ் ஈக்குவல் டு 320, ஒய்னோட வேல்யூ 40. am I right? 0.5x 600 கரெக்டு. x ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 22y, 880 ஒரு 30, 910, 20y 800, 0.25x 300 இஸ் ஈக்குவல் டு எப்படி 1.2yனா எப்படி 48 தான் வரும், மைனஸ் 13 ஸ்கொயர்னா 169, இது எப்படி 300க்கு ஈக்குவல்? ஆன்சர் ஒன்லி 1, கரெக்டா? ரைட். ஓகே ஓகே. ஸோ இந்த கேள்வி வந்து SBI PO மெயின்ஸ் 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது ஒரு நம்பர் சீரியஸ். என்ன மேலே ஆட் பண்ண மறந்துட்டேன்னா, ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரு ராங் நம்பர் இருக்கும். ஸோ 2 சீரியஸ்லையும் ராங் நம்பர் இருக்கும், அது எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கும். ரைட்டா? ரைட். இப்போ இது எல்லாத்துலேயும் வேரியபிள்ஸாக இருக்கு. ஓகேவா? எடுத்தோடனே இதுதான் தப்பு இதுதான் தப்பு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே. தட் இஸ் எ ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வந்து நோட் வந்து இது எல்லாமே நோட்டு. ரைட்டா? எல்லா வேரியபிள்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஏபி செட் எல்லாத்துக்குமே வேரியபிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு லைன் என்ன படிக்கணும்னா, ஜெட்டுன்ற நம்பருக்கும் 5ன்ற நம்பருக்கும் எல்சிஎம் வந்து 15னா நம்மளால பாதி பேர் ஜெட்னோட வேல்யூ 3 மட்டும்தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஜெட்டுக்கு 15 இருந்தாலும் எல்சிஎம் 15 தான். ஃபஸ்ட்டு இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம தெளிவாக படிக்கலனா, ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் ஆன்சரை நிறுத்துவோம். அங்கே கண்டிப்பாக நமக்கு நம்ம எடுக்கிற பாசிபிலிட்டி மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவோம். பட் இன்னொரு பாசிபிலிட்டி கரெக்டாகவும் இருந்துச்சுன்னா மாட்டுவோம். நம்ம எடுக்கிற பாசிபிலிட்டி தப்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு பாசிபிலிட்டி வராதுன்றதை யோசிக்க மறந்துட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக். ஸோ என்ன கண்டிஷன்? ஜெட்னோட வேல்யூ 3னாலும் கரெக்டு தான், ஜெட்னோட வேல்யூ 15னாலும் கரெக்டு தான். நீங்கள் வந்து 15க்கும் 5க்கு எல்சிஎம் எடுத்திங்கனாலும் 15 தான், 3க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்திங்கனாலும் கோ பிரைம் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் 15 தான். ரைட்டா? ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? சி மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 12, சி இஸ் ஈக்குவல் டு 24. ரைட்டா? ரைட்டு. அடுத்து the largest equation is z by 10. ஸோ இதனுடைய ஒரு ரூட் வந்து z by 10, இன்னொரு ரூட் என்ன? y by 20. ஸோ இதெல்லாம் 2 ரூட்ஸ். கரெக்டா? ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும், நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் நம்பர் சீரியஸையும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்து கண்டுபிடிச்சாதான். இதில் மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 10 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் இருந்துச்சு. ஓகே ஓகே. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் y வித் எனி இன்டிஜர் கிவ்ஸ் எ நம்பர் வித் யூனிட் டிஜிட் 0. தெளிவாக கவனிக்கணும். எந்த ஒரு நம்பரோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் எனக்கு 0ன்னு முடியுமா? அப்போது ஒய்ன்ற நம்பரும் ஆன்சர் 0ன்னு முடிகிற நம்பராக இருக்கும். இதுதான் ஒய். கரெக்டா? இது எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒய்ன்ற நம்பர் 0ன்னு முடிகிற நம்பரோட இல்லாமல் நீங்கள் வேறு எந்த நம்பரோட எப்போ மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி 0ன்னு நீங்கள் கேட்கலாம். 5னோட 4 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் முடியும் எனக்கு. ஆனால் எப்பவுமே எனி இன்டீஜர்
அப்போ நீங்கள் 5ஓட 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 முடியணும்ல. 5ன்ற வேல்யூ நீங்கள் வந்து ஒய்ன்னு எடுத்து ஒய்னோட வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி பார்த்தா எல்லா நம்பர்ஸுமே தானே செட் ஆகும். 2ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். 4ஓட மல்டிப்ளை பண்ணால் 5 மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். 8ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். புரியுதா? ஸோ இப்படி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், வித் எனி இன்டிஜர் எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 மட்டும் தான் முடியும். அப்போ ஒய்ன்ற வேல்யூவும் 0 மட்டும் தான் எனக்கு முடியும். கரெக்டா? ஓகே, புரிஞ்சதா? ஸோ ஒய் இஸ் எ ஒய்னுடைய யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 0. ரைட்டா? ரைட். இப்போ எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகணும்? இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டா? எனக்கு 2 ரூட்டுமே தெரியும். இப்போ என்ன தெரியும்? இன்னொன்று தெரியும். இது 3/10 எடுக்கலாம், இல்லை 15/10 எடுக்கலாம். நான் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்தால் தான் வேரியபிள் மாட்டும். கரெக்டா? ஏன்ற ஒரு வேரியபிள், ஒய்ன்ற வேரியபிள், இன்னொரு ஏன்ற வேரியபிள், ஒய்ன்ற வேரியபிள். அப்படி எடுத்தாலும் ஓகே தான். பட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? C/Aன்றதை அப்படியே டைரெக்டாக போடலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? 3/10b. கரெக்டா? ரைட்டு தானே? ரைட். அடுத்து ரூட் என்ன எனக்கு? 3/10 இன்ட்டு y/20. கரெக்டா? ஓகே. சேம் கண்டிஷன் இதுக்கு என்ன வரும்? 3/10b இஸ் ஈக்குவல் டு 15/10 இன்ட்டு y/20. கரெக்டா? இதெல்லாம் டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை, செட்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறேன். மல்டிபிள் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் எது வேணாலும் எடுக்கலாம். அது உங்களோட ஐடியா தான். ஸோ 10க்கு 10 கேன்சலா, 3க்கு 3 கேன்சலா, by இஸ் ஈக்குவல் டு 20. ரைட்டு. 10க்கு 10 கேன்சலா, 3க்கு 5 கேன்சலா, by இஸ் ஈக்குவல் டு 4. அது டக்குன்னு இந்த பாசிபிலிட்டி அடிச்சிடணும். ஏன்னா ஒய்னோட வேல்யூவே எனக்கு 10 தான் மினிமம் பாசிபிலிட்டியாக எடுக்க முடியும், 0 முடியணும்னா. அப்போ எப்படி இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆன்சர் வரும்? எப்படி வரும்? வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. கரெக்டா? ஆனால் இங்கே வரும். கரெக்டா? ஒய்னோட வேல்யூ 10ன்னு எடுத்தா பீனோட வேல்யூ 1, ஒய்னோட வேல்யூ 20, சாரி, ஒய்னோட வேல்யூ 10ன்னு எடுத்தா பீனோட வேல்யூ 2. இதில் டவுட் இருக்கா? வேற எதுவும் பாசிபிலிட்டி ஒய்க்கு எடுக்க முடியுமா? நோ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு எனக்கு? ஜெட்னோட வேல்யூ 3, சீனோட வேல்யூ 12, பீனோட வேல்யூ 1னா ஒய்னோட வேல்யூ 20, பீனோட வேல்யூ 2னா ஒய்னோட வேல்யூ 10. வேற எதுவும் டவுட் இருக்கா? இருக்காது. ரைட்டா? ரைட். இப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு கவனிங்க. என்னன்னா இப்போ இதெல்லாம் வச்சு நான் இந்த ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பீனோட வேல்யூ 1னா என்ன ஆகும்? 10x² மைனஸ் 21 மைனஸ் a இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? கரெக்டு. சம் ஆஃப் ரூட்ஸ் தெரியும் தானே? சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன? புரியுதா? பீனோட வேல்யூ 1னா ஒய்னோட வேல்யூ 10 எனக்கு. ஒய்னோட வேல்யூ 10 என்ன வரும்? 10/20 ப்ளஸ் இன்னொரு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? 3/10. புரியுதா? இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. கரெக்டாக தானே? பீனோட வேல்யூ 1 எடுத்தா ஒய்னோட வேல்யூ 20. சாரி, கரெக்டா? ஸோ ஒய்னோட வேல்யூ 20. கரெக்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் ஆஃப் b/a கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ 21 மைனஸ் a டிவைடட் பை 10 கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல், இது 2 கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 10, ஸோ 13. ஸோ 13 இஸ் ஈக்குவல் டு 21 மைனஸ் a, ஏனோட வேல்யூ 8. ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஏனோட வேல்யூ 8. கரெக்டா? ரைட்டு. அடுத்து இப்போ பீனோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ண வரும் 20x² மைனஸ் 21 மைனஸ் ax ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? ஒய்னோட வேல்யூ 10னா 10 டிவைடட் பை 20 ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ என்ன? 3 தான். 3 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 21 மைனஸ் a டிவைடட் பை 20. கரெக்டா? 10 2s ஆர் 10 1s ஆர் 10 2s ஆர். கரெக்டா? கரெக்ட். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 13, அப்போ 26 வருமா? 13னா 26. ஏனோட வேல்யூ 5. அவ்வளோதான், முடிஞ்சா? ஓகே. ஸோ இது ரெண்டுத்துலையும் இப்போ ராங் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ரைட்டு. இப்போ பீனோட வேல்யூ எனக்கு 2 இருக்குது. நான் என்ன பண்ணோம்? ஒன்றுத்தையாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் என்ன? ஏனோட வேல்யூ 8. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது யூஸ் பண்ணுறேன். ஏனோட வேல்யூ 8, பீனோட வேல்யூ 1, அப்போ 6 தான். சீனோட வேல்யூ 12, 20, 87, 412, 2185,
13,326. ரைட்டா? ரைட். இப்போ எங்கேருந்து யோசிக்கிறது அப்படின்னா, மேக்ஸிமமான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா, பெரிய நம்பர் இருந்து யோசிச்சிங்கன்னா ஈஸியாக மாட்டிடுவாங்க பையன். ஏன்னா அது ஒரு நல்ல க்ளூவாக அமையும். இப்போது இதை பார்த்தாலே தெரியுது 6 மல்டிபிள்னு சொல்லிட்டு. கரெக்டாக 5 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 6 மல்டிபிள். 6ஆல் மல்டிபிள் அப்படின்னா என்ன வரும்? 12,000. 180னா ஒரு 1080, 30. அப்போ என்ன வருது? 13,110ன்னு வருது. 6ஆல் பெருக்கி 216 ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல க்ளூ. இன்டூ 6 + 6 கியூப்னு யோசிச்சிரும். எப்படியாச்சும் மாட்டிடும் இந்த க்ளூ. புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் நீங்கள் இங்கெல்லாம் யோசிச்சிங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் வைக்கணும். இன்ட்டு 3 + 2, ஓகே. இன்ட்டு 2 + 8, இன்ட்டு 4 - 4. புரியுதா? இங்கே நிறைய விஷயத்துக்கு இங்கே இடம் கொடுப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ண மாட்டோம், பெரிய நம்பர்ஸில் நம்ம யோசிக்கிறப்ப பெருசாக இடம் கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல 6 மல்டிபிள் தான் யோசிப்போம் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது? 2 and 6. இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் மாட்டிக்கும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது 6x + இன்ட்டு 6 + 6 கியூப். ஓகே, இதுதான் கரெக்டாக செக் பண்ணும். அடுத்து அப்போ இங்கே என்ன வரலாம்? இது பார்த்தாலே தெரியுது 5 மல்டிபிள்னு சொல்லிட்டு. இன்ட்டு 5 என்ன? 2060. ப்ளஸ் என்ன ஆட் ஆயிருக்கு? 125 ஆட் ஆயிருக்கு. இன்ட்டு 5 + 5 கியூப். கரெக்டா? அப்போ இன்ட்டு 4 + 4 கியூப் வரணுமா? 4னா என்ன? 320, 348 ப்ளஸ் 64. 400, 412. கரெக்டு. இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு. ஒரு சீரியஸில் எத்தனை ராங் நம்பர் இருக்கலாம்? 1 தான் இருக்கும். யோசிக்கணும். கரெக்டா? ரைட்டு. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. 3 கியூப்னா இன்ட்டு 3 + 3 கியூப். அப்போ இது கரெக்டா? கரெக்ட். இன்ட்டு 2 + 2 கியூப். கரெக்டா? இன்ட்டு 2னா 12 + 2 கியூப். அப்போ இன்ட்டு 1 + 1 கியூபா? கரெக்ட் தானே? இன்ட்டு + 1 கியூப்னா இப்போ இது தப்பு. கரெக்டா? ரைட். ஏனோட வேல்யூ 8ன்றதே தப்பு. அதாவது ஏனோட வேல்யூ 8ன்றதே தப்புனா இந்த ஈக்குவேஷனே தப்பு. புரியுதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அதாவது பீனோட வேல்யூ 1ன்னு இங்கே செட் ஆகுது. அப்போ ஏனோட வேல்யூ 8ன்னு செட் ஆகுதுன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனே தப்பு. இது ராங் நம்பர் சீரியஸ் ரைட்டு. ஏனோட வேல்யூ 8 எப்படி தப்பாக இருக்க முடியும்? உங்களுக்கு இந்த இடத்துல ஏ மட்டும் தான் வரணும். ஏனோட வேல்யூவே தப்பு. புரியுதா நான் பேச வர்றது? இப்போ அடுத்த ஈக்குவேஷன் கவனிங்க. ஏனோட வேல்யூ 5, b + 5 வேல்யூ 7. என்ன வரும்? 20, 87, 412, 2185, 13326. கரெக்டா? கரெக்டா தானே? கரெக்ட். இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல 6ன்னு மாற்றினா இது மட்டும் தான் ராங் நம்பர். புரியுதா? இப்போ உங்களுக்கு இன்ட்டு 1 + 1 கியூபு, இன்ட்டு 2 + 2 கியூபு, இன்ட்டு 3 + 3 கியூப் எல்லாமே கரெக்ட். இது மட்டும் தான் ராங் நம்பராக இருக்கும். ஆனால் எனக்கு ஏனோட வேல்யூ கரெக்டாக 5ன்றது செட் ஆகுது. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது ஏனோட வேல்யூவே எப்படி உங்களுக்கு தப்பாக இருக்கும்னு நான் கேட்குறேன். ஓகே, இப்போ b + 4 5ன்றதை இப்போ b + 3 மாற்றலாம், இப்போ c + 8ன்னு மாற்றலாம், இப்போ c + 9 கூட இங்கே மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆனால் ஏன்ற வேல்யூவே தப்புனா அந்த இடத்துல எப்படி தப்பாக இருக்க முடியும்? ஓகே, இது உங்களுக்கு புரியலனா சரி இது இருக்கட்டும். இந்த இடத்துல நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் 8ன்னு போட்டேன்னா ஆனால் அது இது இந்த சீரியஸ் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் அப்படின்றது கவனிப்போம். ஓகே, ஸோ ஏனோட வேல்யூ 5வா? ஏனோட வேல்யூ 5னா எனக்கு b + 7 வேல்யூ தான் தப்பு. கரெக்டா? கரெக்ட். அடுத்து b + 4. ஓகே, இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து மூவ் பண்ணுவோம். ஸோ b + 4னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து இதை வச்சு மூவ் பண்ணுவோம். ஸோ a = 8 இதை வச்சு மூவ் பண்ணுவோம். b + 4னா என்ன வரும்? 5. c + 8னா என்ன வரும்? 20, 36. a + 15 என்ன வரும்? 58. இதானே எடுத்திருக்கோம்? 58, 79, 111, 152, 15, 16, 22, 21, 21, 32, 41. 1 ஆட் ஆகுது, 6 ஆட் ஆகுது, திடீர்னு -1, திடீர்னு +1, +11. இது எதுவும் பேட்டர்ன் இருக்கா? ஆக்சுவலாக ஏனோட வேல்யூ நான் 18 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இது ஒரு சீரியஸாகவே வரல. இது ஒரு பேட்டர்னே கிடையாது. அப்பயே தெரிஞ்சுங்க இது தப்பு. ஓகே, புரியுதா நான் சொல்ல வர அப்ரோச்? ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப இது செட் ஆகணும். எப்படி செட் ஆகுதுன்னு கவனிப்போம். ஸோ இந்த இடத்துல ராங் டேர்ம் என்ன? b + 5ன்றது ராங் டேர்ம். எனக்கு என்ன வந்திருக்கணும் அந்த இடத்துல? 6ன்றது வந்திருக்கும். கரெக்டா? அப்போ இதுதான் ராங் டேர்ம். இதில் இங்கே வந்து b + 4ன்னு வந்திருக்கும். ஏன்னா பீனோட வேல்யூ 2 தானே எனக்கு.
ரைட். கரெக்டா? ரைட். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? b + 4 6, c + 8 20, 36, a + 50 55, 79, 111, 152, 14, 16, 19, 24, 21, 32, 41, 2, 3, 5 பிரைம் நம்பரா? கரெக்டா? கரெக்டு. 8, 9 இங்க மாத்தினா தான் இது கரெக்ட் ஆகும். இதுதான் தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? இங்க 7னா எனக்கு 31 வரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ராங் நம்பர் சீரிஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு வேற லெவல் பாயிண்ட். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இங்க வந்து ஏதோ ஒரு ஆட் ஆன மிஸ்டேக், இது மிஸ்டேக். இது மிஸ்டேக்னா இங்க தானே மாறும். அதான் நம்ம பசங்க தப்பா கண்டுபிடிக்குது. இது மிஸ்டேக்னா இங்க மிஸ்டேக். இங்க மிஸ்டேக்னா இங்க மிஸ்டேக். அப்போ 110 தான் கரெக்டான நம்பர். 110னா இங்க என்ன வரும்? 42 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? டிஃபரன்ஸ் 11 ஆயிரும். 31க்கு 42க்கு டிஃபரன்ஸ் என்ன? 11. அப்போ ராங் நம்பர் என்ன? 110. முடிஞ்சா? அது டவுட் இருக்கா அதுல? ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட ராங் நம்பர் என்ன? 6. அந்த இடத்துல எனக்கு கரெக்ட் வேல்யூ 7 வரணும். சாரி 5 வரணும். சாரி 7. ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து ராங் நம்பர் 7. எனக்கு வந்து அங்க 6 வரணும். ஓகே. இது வந்து கரெக்ட் டேர்ம். செகண்ட் சீரிஸ்ல 111 ராங் டேர்ம். எனக்கு அங்க 110 வரணும். ஓகே. இதை வச்சு கொஸ்டினுக்கு வந்து சால்வ் பண்ண போகலாம். இஃப் த ராங் டேர்ம் ஆஃப் த சீரியஸ் 1 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் 25. ஸோ 25லேருந்து ஃபர்ஸ்ட் ரிங்கோட ராங் நம்பர் சீரிஸை மைனஸ் பண்ணணும். ஆனால் சொல்ல கரெக்ட் டேர்மை மைனஸ் பண்ண சொல்ல தெளிவாக ராங் டேர்மை தான் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான். ராங் டேர்ம் என்ன? 7. ரைட்டா? ரைட்டு. அப்சல்யூட் டிஃபரன்ஸ்னா என்ன? எது பெருசாக இருக்கோ அதில் சின்னதாக இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ராங் டேர்ம் ஆஃப் சீரியஸ் 2 என்ன? 111 மைனஸ் கரெக்ட் டேர்ம் ஆஃப் சீரியஸ் 1 என்ன? 6. 105. கரெக்டா? 105 பிரைம் நம்பரா? யூனிட் டிஜிட் வந்து என் நம்பர் வித் யூனிட் டிஜிட்டா? அது அது சரி கரெக்ட். A composite number with 8 as one of its factors. A composite number with 7 as one of its factors. இதுதான் எனக்கு புரியல. இது கொஸ்டின் எங்க காணும்? ஒரு நிமிஷம். ஒரு பாட்டம் கேட்பதில்லை காணாமலை 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை காணுங்க. 0. அப்போ தப்பு. ஓகே. த ஆன்சர் வாஸ் டி. ரைட். ஓகே. ஸோ A8 இல்லைன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியஸ்லேயே உங்களுக்கு எலிமினேட் பண்ணுற அந்த பாயிண்ட் நான் சொல்றது புரியலனாலும் தாராளமாக என்ன பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட்ல நீங்க யோசிக்கலாம். ஆனால் அது டைம் கன்சூமிங். எல்சிஎம் ஆஃப் ஒய் ஜெட் அண்ட் சி. ஒய்னோட வேல்யூ என்ன? எங்க ஒய்னோட வேல்யூ இது? ஸோ 10. ஜெட்னோட வேல்யூ என்ன? 3. சீனோட வேல்யூ என்ன? 12. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எடுக்கணும் ஃபாஸ்டா. ஓகே. பிஒய் ஏபி 10, பிசி 24, ஏசி ஏபிசி ஏசியே கரெக்டாக. அப்போ எப்படி ஏபிசி தப்புணும்? ஆன்சர் ஏசி இஸ் ரைட். ரைட். ஸோ எல்லா வேரியபிளுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சீரியஸில் ராங் டேர்ம் நம்ம தப்பாக கண்டுபிடிச்சாலுமே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தப்பாக தான் போடுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே அப்போ 8ன்னு வச்சு அதை வச்சு நான் ஆன்சர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நிறைய இடத்துல தப்பாகும். ஓகே. இஃப் த நியூ சீரியஸ் ஸ்டார்டிங் வித் Z ஃபாலோஸ் த சேம் லாஜிக் as சீரியஸ் 1. லாஜிக் என்ன? இன்டூ 1 + 1 cube இன்டூ 2 + 2 cube. ஓகே. தென் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 5th டேர்ம் ஆஃப் த சீரியஸ் Z வச்சு ஸ்டார்ட் ஆகுதான். Zனோட வேல்யூ என்ன? 3. 1 × 1 + 1 cube என்ன? 4. 2 × 2னா 8, 8 + 8 16, இன்டூ 3னா 48, 48 + 27 60, 75. 5வது டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. 5வது டேர்ம் அடுத்து என்ன வரும்? 4னா 300, 4 cube 364. சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? 13. ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ இந்த சீரியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாமா, இன்னும் ஓகேவா கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு கருத்தாக இருக்கும். தேங்க்யூ.